அல்லேலூயா. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நாம் நல்ல சாட்சிகளை கேட்டோம். இந்த சாட்சியை குறித்து சொல்லும் பொழுது நான் எப்பொழுதுமே சொல்லுகிறேன், நாம் ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனாலும் சரி, வியாதியஸ்தர்களுக்கு நாம் ஜெபிக்க போனாலும் சரி, நாம் செய்வதெல்லாம் ஒரு யுத்தம் தான். அது தேவனுடைய யுத்தம். அப்படி அந்த யுத்தத்திற்கு போகும்போது நாம் ஆயத்தம் இல்லாமல் போனால் அது மிகவும் ஆபத்தானது. இந்த ஆயத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது சிலர் ஒரு சமயத்தில் ஆயத்தமாய் இருப்பார்கள், இன்னொரு சமயத்தில் ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் பிசாசானவன் என்ன செய்வான்னா, அவர்கள் எப்பொழுது ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்களோ, பலவீனமாக இருக்கிறார்களோ, அப்பொழுது அவன் அதனுடைய ஒரு எதிர்ப்பை அவன் கண்டிப்பாக வெளிப்படுத்துவான். யாகுஷுவா கூட அதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்றார். சோ எல்லா வகையிலையும் நாம் பார்த்தோம்னா ஒரு ஆயத்தம் கண்டிப்பாக அங்க தேவை. ஆக தேவனுக்குள் நாம் சரியாக இருக்க வேண்டும், அதே போல தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். சோ ஆகவே ஒரு இடத்துல ஜெபத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு யுத்தம் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து விடக் கூடாது. இப்போ ஒரு 10 பேர் இருந்து எதிரியோடு யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். இதுல இந்த 10 பேரும் சம வலிமை உடையவர்களா இருந்தா எதிரியை எதிர்த்து போராடலாம். அதுல 4 பேர் அல்லது 5 பேர் மட்டும் பலசாலியா இருக்கிறாங்க, 5 பேர் பலவீனமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதிரி அதை கன்சிடர் பண்ணுவானா? இல்ல. அதுல யார் பலவீனமா இருக்கிறார்கள் தெரிகிறதோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம். இத ஆவிக்குரிய யுத்தத்திலும் இதுதான். ஆக நாம் போகும் பொழுது எப்பவுமே ஆயத்தத்தோடு தான் போக வேண்டும். ஆயத்தம் இல்லை என்றால் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது வெறும் பொல்லாத ஆவிகளோடு மட்டுமில்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டுன்னு சொல்றார். அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எதற்கு எதிராக போகிறோம். அந்த மாதிரி யுத்தத்துக்கு போகும்போது வேடிக்கை பார்க்கிற எண்ணத்தோடு யாரும் வரக்கூடாது. ஆகவே நாம் எப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று நமக்கு தெரிகிறதோ அப்படி ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மட்டுமே அங்கே கடந்து போக வேண்டும். எப்படியானாலும் யாகுவா அங்கே அற்புதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த வினிதாவுடைய மூத்த சகோதரிக்கு நாம் பிரேயர் பண்ண போகும்போது நான் அந்த சகோதரிட்ட கேட்டேன், உனக்காக நான் பிரேயர் பண்ணட்டுமான்னு சொல்லி. அவங்க ரொம்ப சந்தோஷமா பிரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் பிரேயர் பண்ணோம், நாங்க எல்லாருக்கும் பிரேயர் பண்ணிட்டு வந்து விட்டோம். எப்படியானாலும் யாகோவுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது.
கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறது என்று சொன்னால் அதெல்லாம் யாகோவாவுடைய ஒரு சித்தம், ஒரு திட்டம், தீர்மானம். ಅದು ಕಾಲವು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತದೆ ಎಂದರೆ ಅದು ಯಾಕೋಬನ ತೀರ್ಮಾನವಾಗಿರುತ್ತದೆ. சோ அந்த மொத்த குடும்பம் மட்டுமல்ல, மொத்த கிராமத்திலேயும் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும். ಆ ಒಂದು ಕುಟುಂಬ ಮಾತ್ರವಲ್ಲ, ಆ ಗ್ರಾಮಕ್ಕೆ ದೇವರು ಅದ್ಭುತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. சோ உங்கள் ஒவ்வொருடைய அனுதின ஜெபத்திலும் இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಪ್ರತ್ಯೇಕ ಜೀವನದಲ್ಲಿ ಇದನ್ನು ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಜೀವಿಸುವವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ಆತನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இதைத்தான் நம்முடைய கண்ணின் முன்பாக நாம் பார்க்கிறோம். ಇದನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துகிறது. ಅದು ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல ஜெபிக்க போகிறவர்களுக்கு பலவீனங்கள் வரலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಹೋಗುವವರಿಗೆ ಬಲಹೀನ ಬರಬಹುದು. ஆனாலும் நாம் இன்னும் அதிகமாக உற்சாகமாக ஜெபிக்கும் பொழுது அந்த பலவீனம் நம்மை விட்டு போய்விடும். ನಾವು ಇನ್ನೂ ಉತ್ಸಾಹದಿಂದ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಆ ಬಲಹೀನ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. நிச்சயமாக அது நம்மை மேற்கொள்ள முடியாது. ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಅದು ಆಕ್ರಮಿಸುವುದಿಲ್ಲ. காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ಕಾರಣ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನಿಗಿಂತ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವವನು ದೊಡ್ಡವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஆமா, அதனால நாம் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಅದಕ್ಕೆ ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அதனால நாம தைரியப்பட்டு ஊழியம் செய்ய உற்சாகமாக போவோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಧೈರ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಉತ್ಸಾಹದಿಂದ ನಾವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು ಮುಂದಾಗೋಣ. சோ இன்றைக்கு தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 32, 33, 34. 32, Matthew chapter 25 verses 32, 33 and 34. ಮತ್ತಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 32ರಿಂದ 34 ವಚನಗಳು. ಮತ್ತು ಎಲ್ಲ ದೇಶಗಳ ಜನರು ಆತನ ಮುಂದೆ ಕೂಡಿಸಲ್ಪಡುವರು. ಕುರುಬನು ಆಡುಗಳನ್ನು ಕುರಿಗಳನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡುವ ಪ್ರಕಾರ ಆತನು ಅವರನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡಿ ಕುರಿಗಳನ್ನು ತನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಡುಗಳನ್ನು ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವನು. ಆಗ ಅರಸನು ತನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ, ನನ್ನ ತಂದೆಯ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರೇ ಬನ್ನಿರಿ, ಲೋಕಾದಿಯಿಂದ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ಆಮೆನ್. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே இது தேவனுடைய அல்லது மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையின் வருகை தன்னுடைய சகல பரிசுத்த தூதரோடும் கூட தனது மகிமை பொருந்தினவராய் வந்து தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ ಮಹಿಮೆಯ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದು ಸತ್ಯದಿಂದ ಹೇಳುತ್ತದೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அந்த நேரத்துல தான் அவர் தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் தன்னுடைய முழு மகிமையோடு கூட போய் உட்கார போகிறார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಪೂರ್ತಿ ಮಹಿಮೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அது வரைக்கும் அவர் சாதாரண ஒரு மனிதனை போலதான் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். ಅಲ್ಲಿಯ ತನಕ ಆತನು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವನು. சோ இந்த சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருந்த உடனே அங்கே ஒரு விஷயம் நடக்கிறது. ಆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಆತನು ಕುಳಿತುಕೊಂಡ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ. அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் பிரிக்கப்படுகிறார்கள். ಅಲ್ಲಿ ಕುಡಿಸಲ್ಪಟ್ಟವರು ಅಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அது எப்படி பிரிக்கிறார் என்று பார்த்தால், ಅದು ಯಾವ ರೀತಿ ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ
அவைகள் எல்லாருமே ஒரு மந்தையை சேர்ந்தவர்கள் தான். ಅವರು ಎಲ್ಲವೂ ಒಂದು ಮಂದೆಗೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದಾರೆ. அப்போ ஒரு மந்தை என்று எடுத்துக்கொண்டால் அங்கே செம்மறி ஆடுகளும் இருக்கும், வெள்ளாடுகளும் இருக்கும். ಒಂದು ಮಂದೆ ಎಂದು ಆರಿಸಿಕೊಂಡರೆ ಅಲ್ಲಿ ಕುರಿಗಳು ಇರುತ್ತವೆ, ಆಡುಗಳು ಇರುತ್ತವೆ. சோ இந்த ரெண்டையும் ஒரு மேய்ப்பன் தனித்தனியாக பிரித்து விடுவான். ಈ ಎರಡನ್ನು ಒಬ್ಬ ಕುರುಬನು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ವಿಂಗಡಿಸುತ್ತಾನೆ. செம்மறி ஆடுகளுடைய கூட்டத்திலே வெள்ளாடுகளை வைப்பதில்லை. ಕುರಿಗಳ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಆತನು ಆಡುಗಳನ್ನು ಇಡುವುದಿಲ್ಲ. காரணம் ஒன்றுக்கொன்று தொந்தரவு செய்யும், அவர்கள் இளைப்பாற முடியாது, ஆகையினாலே அவைகளை பிரித்து விடுகிறான். ಕಾರಣ ಒಂದಕ್ಕೊಂದು ಅವು ತೊಂದರೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಅಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. இதுல செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಇಲ್ಲಿ ಕುರಿಗಳಿಗೂ ಆಡುಗಳಿಗೂ ಇರುವ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. செம்மறி ஆடுகள் என்ன செய்யும் என்றால் தங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து அதற்கு செவி கொடுக்கும். ಈ ಕುರಿಗಳು ತನ್ನ ಕುರುಬನ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿ ಅವನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವು. அது மட்டுமல்ல, மேய்ப்பன் காட்டுகிற வழியிலே அது நடக்கும். ಆ ಕುರುಬನ ತೋರಿಸುವ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ಅವು ನಡೆಯುತ್ತವೆ. மேய்ப்பனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கும். ಅದು ಕುರುಬನ ಆಜ್ಞೆಗೆ ಅದು ವಿಧೇಯವಾಗಿ ಇರುತ್ತದೆ. இங்கும் அங்கும் சிதறி ஓடுவதில்லை. ಅದು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಚದರಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஒரு ஒழுங்குக்குள்ளாக அது போகும். ಒಂದು ಶಿಸ್ತಿನಲ್ಲಿ ಅದು ಹೋಗುತ್ತದೆ. இதுதான் செம்மறி ஆடுனுடைய சுபாவம். ಇದೇ ಕುರಿಗಳ ಸ್ವಭಾವವಾಗಿ ಇರುತ್ತದೆ. மேய்ப்பன் கொடுக்கிற ஆகாரத்தை தான் அது சாப்பிடும். ಕುರುಬನ ಕೊಡುವಂತ ಆಹಾರವನ್ನು ಮಾತ್ರ ಅದು ಸೇವಿಸುತ್ತದೆ. அது தானாக தேடி ஒரு ஆகாரத்தை கண்டுபிடிக்க முடியாது. ಅದು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಒಂದು ಆಹಾರವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நாம் சங்கீதம் 23 வாசிக்கிறோம் அல்லவா? ನಾವು ಕೀರ್ತನೆ 23ರಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ ಅಲ್ಲವೇ? அவர் என்ன செய்கிறாராம்? என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ செம்மறியாடு தானாக தேடி போய் ஆகாரத்தை கண்டுபிடிக்காது. ಈ ಕುರಿಗಳು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನು ಹೋಗಿ ಆಹಾರವನ್ನು ಹುಡುಕಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அதற்கு கண்டிப்பாக மேய்ப்பன் வேண்டும். ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ಕುರುಬನು ಬೇಕು. அதற்கு எங்கே ஆகாரம் கிடைக்கும் என்பதை மேய்ப்பன் கண்டுபிடித்து அந்த இடத்திற்கு இந்த செம்மறி ஆடுகளை அனுப்ப வேண்டும். ಆ ಕುರಿಗಳಿಗೆ ಆಹಾರ ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೋ ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡು ಆ ಕುರಿಗಳನ್ನು ಅಲ್ಲಿಗೆ ನಡೆಸುತ್ತಾನೆ. அப்படியானால் அந்த செம்மறி ஆடுகள் அவைகளுக்கு பசித்தால் அது என்ன செய்யும்? ಆ ಕುರಿಗಳಿಗೆ ಹಸಿವಾದರೆ ಅವು ಏನು ಮಾಡುತ್ತವೆ? மேய்ப்பனை பார்க்கும். ಅದು ಕುರುಬನನ್ನು ನೋಡುತ್ತದೆ. தங்களுக்கு பசித்தால் அது மேய்ப்பனை பார்க்கும். ಅವುಗಳಿಗೆ ಹಸಿವಾದರೆ ಕುರುಬನನ್ನು ನೋಡುತ್ತವೆ. தனக்கு இஷ்டமான இடத்தில் ஓடி போய் அது ஆகாரம் தேடிக்கொள்ளாது. ತನಗೆ ಇಷ್ಟವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತನಗೋಸ್ಕರ ಆಹಾರವನ್ನು ಅದು ಹುಡುಕಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சோ இப்படியான சில சுபாவங்கள் இந்த செம்மறி ஆடுகளுக்கு உண்டு. ಇಂಥ ಸ್ವಭಾವಗಳು ಈ ಕುರಿಗಳಿಗೆ ಇರುತ್ತವೆ. வெள்ளாடு மேய்ப்பனை மதிக்கவே மதிக்காது. ಆದರೆ ಆಡುಗಳು ಕುರುಬನನ್ನು ಅವು ಮಾತನ್ನು ಕೇಳುವುದೇ ಇಲ್ಲ. அதுவும் அந்த மந்தையில் தான் இருக்கிறது. ಅವುಗಳು ಆ ಮಂದೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. ஆனாலும் அந்த மேய்ப்பனை அது மதிக்காது. ಆದರೂ ಆ ಕುರುಬನನ್ನು ಅವು ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. நீ எங்களை விட்டால் போதும், நாங்களே எங்களுக்கு ஆகாரத்தை தேடிக்கொள்ளுவோம். ನೀನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಸಾಕು, ನಮಗೋಸ್ಕರ ಆಹಾರವನ್ನು ನಾವೇ ಹುಡುಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சோ இதனால என்ன நடக்கிறது? ಇದರಿಂದ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அந்த மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த ஆடுகள் எங்கு வேண்டுமானாலும் போய்விடும். ಆ ಕುರುಬನ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಮೀರಿ ಈ ಆಡುಗಳು ಎಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಹೋಗುತ್ತವೆ. சோ எங்கெங்கெல்லாமோ ஓடி எவ்வளவு தூரத்துக்கு போகிறோம் என்பதை கூட உணராதபடிக்கு அதனுடைய கண்கள் அந்த ஆகாரத்தை நோக்கி மாத்திரம் இருக்கும். ಅವು ಎಷ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಅವು ತನ್ನ ದೃಷ್ಟಿ ಆಹಾರವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿರುತ್ತದೆ. உங்களுக்கு எப்போது வாய்ப்பு கிடைத்தால் செம்மறி ஆடுகள் எப்படி மேய்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். ನಿಮಗೆ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿದರೆ ಕುರಿಗಳು ಯಾವ ರೀತಿ ಮೇಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அது எவ்வளவு ஆகாரம் நிறைந்த இடத்தில் அது சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் ಅದು ಎಷ್ಟು ತುಂಬಿದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಹಾರವನ್ನು ಅದು ಮೇಯುತ್ತಿದ್ದರೂ ಕೂಡ அடிக்கடி தன் தலையை தூக்கி மேய்ப்பனை பார்த்து கொண்டே இருக்கும். ಅದು ಆಗಾಗ ತನ್ನ ಕುರುಬನನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. மேய்ப்பன் போதும் திரும்புங்கள் என்று சொன்னால் அவைகள் திரும்பிவிடும். ಕುರುಬನ ಸಾಕು ಹಿಂತಿರುಗಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅವು ಹಿಂತಿರುಗುತ್ತವೆ. வெள்ளாட்டுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் வேலையாகாது. ಆದರೆ ಆಡುಗಳಿಗೆ ಈ ತರ ಆಜ್ಞೆಗಳು ಎಂದಿಗೂ ಬರುವುದಿಲ್ಲ. அது தானே போய் ஆகாரத்தை தேடிக்கொள்ளும். ಅದು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತನ್ನೇ ಆಹಾರವನ್ನು எப்பொழுது ಹುಡುಕಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. விரும்புகிறதோ அப்போதுதான் திரும்பி வரும். ಅದು ಯಾವಾಗ ಇಷ್ಟಪಡುತ್ತದೋ ಆಗಲೇ ಅದು ಹಿಂತಿರುಗುತ್ತದೆ. அப்ப தேவன் இங்கே மனிதர்களை ஏன் செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் அவர் இணைத்து பேசுகிறார்? ದೇವರು ಮನುಷ್ಯರನ್ನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕುರಿಗಳಿಗೂ
ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இந்த செம்மறி ஆடுகள் என்பது ஒரு மேய்ப்பனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பது. ಈ ಕುರಿಗಳು ಎಂಬುದು ಆ ಕುರುಬನ ಕೈಗೆ ಕೆಳಗಡೆ ಹಸ್ತದ ಕೆಳಗಡೆ ಇರುತ್ತವೆ. மேய்ப்பனுக்கு அதிகமான தொல்லை கொடுக்காத ஆடுகள். ಆ ಕುರುಬನಿಗೆ ಅಧಿಕವಾದ ತೊಂದರೆಯನ್ನು ಕೊಡದಂತ ಕುರಿಗಳು. ஆனால் இந்த வெள்ளாடுகள் எப்படிப்பட்டது? ಆದರೆ ಈ ಕುರಿಗಳು ಎಂತವು, ಆಡುಗಳು ಎಂತವು? நீங்க எப்பொழுது கவனித்து பாருங்க, ஒரு மந்தையில வெள்ளாடுகள், அதாவது செம்மறி ஆடுகள் 1000 இருந்தால் ಕುರಿಗಳ ಗುಂಪಿನಲ್ಲಿ 1000 ಕುರಿಗಳು ಇದ್ದರೆ வெள்ளாடுகள் ஒரு 50 விடையும் கம்மியா தான் இருக்கும். ಆಡುಗಳ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಕುರಿಗಳು 50ಕ್ಕಿಂತ ಕಮ್ಮಿ ಇರುತ್ತವೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இந்த 50 மேய்க்கிறதுக்குள்ள போதும் போதும் 1000 இந்த மேய்ப்பனுக்கு. 50 ಆಡುಗಳನ್ನು ಮೇಯಿಸುವುದರಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಸಾಕಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இந்த 1000 செம்மறி ஆடுகளை மேய்க்கிறதுல அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. 1000 ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವುದರಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா இந்த 50 வெள்ளாடுகள் அவனுடைய உயிரையே எடுத்துரும். ಆದರೆ ಈ 50 ಆಡುಗಳು ಆತನ ಪ್ರಾಣವನ್ನೇ ತೆಗೆಯುತ್ತವೆ. அதனால எப்பவும் பாருங்க, வெள்ளாடுகள் கம்மியாகத்தான் இருக்கும், செம்மறி ஆடுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ನೋಡಿರಿ, ಆಡುಗಳು ಕಮ್ಮಿ ಇರುತ್ತವೆ, ಕುರಿಗಳು ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತವೆ. இங்கே தேவன் கடைசி நியாய தீர்ப்பின் நாளிலே மனிதர்களை இந்த ரெண்டுக்கும் ஒப்பிடுகிறார். ದೇವರು ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಎರಡಕ್ಕೂ ಮನುಷ್ಯರನ್ನು ಹೊಂದಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ. ஒரு கூட்டத்தை செம்மறி ஆட்டுக்கும் ஒரு கூட்டத்தை வெள்ளாட்டுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். ಒಂದು ಗುಂಪನ್ನು ಕುರಿಗಳಿಗೂ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಆಡುಗಳಿಗೂ ಆತನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. இதுல செம்மறி ஆடுகளுக்கு அவர் அனுகூலமாக பேசுவதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಕುರಿಗಳಿಗೆ ಆತನು ಅವುಗಳಿಗೆ ಅನುಕೂಲಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತನಾಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஏன் அவர் செம்மறி ஆடுகளை நல்லவர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? ಏಕೆ ಆತನು ಕುರಿಗಳನ್ನು ಒಳ್ಳೆಯವರಿಗೆ ಹೋಲಿಸುತ್ತಾನೆ? ஆனால் வெள்ளாடுகளை குறித்து அவர் எதுவுமே பேசவில்லை. ಆದರೆ ಆಡುಗಳ ಬಗ್ಗೆ ಆತನು ಏನನ್ನೂ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. செம்மறி ஆடுகளுக்கு மட்டும்தான் அவர் ஒரு வார்த்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ಆದರೆ ಕುರಿಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அப்பொழுது ராஜா, 34ஆம் வசனம், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ಆಗ ಅರಸನು ತನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ, ನನ್ನ ತಂದೆಯ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರೇ ಬನ್ನಿರಿ, ಲೋಕಾದಿಯಿಂದ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರಿ. அப்போ ஒரு காரியத்தை இங்கே நன்றாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம் செம்மறி ஆட்டின் சுபாவம் உள்ளவர்களாய் இருந்தால் மட்டும்தான் பிதாவின் ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும். ನಾವು ಕುರಿಗಳ ಸ್ವಭಾವವನ್ನು ಹೊಂದಿದ್ದರೆ ಮಾತ್ರ ದೇವರ ರಾಜ್ಯಗಳಿಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. வெள்ளாட்டின் சுபாவம் இருந்தால் நாம் அந்த பிதாவின் ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. ಆಡುಗಳ ಸ್ವಭಾವವಿದ್ದರೆ ತಂದೆಯ ರಾಜ್ಯಗಳಿಗೆ ಪ್ರವೇಶಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர்கள் வேறொரு ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ಅವರು ಬೇರೆ ಒಂದು ರಾಜ್ಯಗಳಿಗೆ ಪ್ರವೇಶಿಸುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக என் பிதாவினால் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ಲೋಕಾದಿಯಿಂದ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. இவர்கள் நல்லவர்கள் ஆன பிறகு தேவன் அவர்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. ಇವರು ಒಳ್ಳೆಯವರು ಆದ ಮೇಲೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ದೇವರು ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿಲ್ಲ. இவர்கள் வருவதற்கு முன்பாகவே தேவன் அவர்களுக்குள்ள ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ಇವರು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. யாகோஷுவா கூட சொன்னார்ல, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி. ಯಾಕೋಬನು ಹೇಳಿದನಲ್ಲವೇ, ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக தேவன் தம்முடையவர்களை அறிவார், தம்முடையவர்களுக்காக ஒரு இடத்தை நிச்சயமாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಅಂತವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 1 Corinthians chapter 2 verse 9. 2 ಕೊರಿಂಥೀಯರ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಆದರೆ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇರುವಂತದ್ದೆಲ್ಲವನ್ನು ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಅದರ ಭಾವನೆಯು ಮನುಷ್ಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
அல்லேலூயா. Hallelujah. இப்ப என்ன செய்திருக்கிறது? ஒன்னாவது அது எழுதி இருக்கிறது ஏற்கனவே. ಮೊದಲನೇದಾಗಿ ಅದು ಮೊದಲೇ ಬರೆದಿಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. எழுதி இருக்கிறது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ಬರೆದಿದೆ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತಿದೆಯಾ ನಿಮಗೆ? அந்த சொத்து என் பேர்ல ஏற்கனவே எங்க அப்பா எழுதி வச்சிட்டாரு. ಆ ಆಸ್ತಿಯನ್ನು ದೇವರು ತಂದೆ ಮೊದಲೇ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அதத்தான் என்ன சொல்லுவோம்? ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறதுன்னு சொல்லுவோம். ಅದನ್ನೇ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ ಮೊದಲೇ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எப்படி அந்த ஆஸ்திகள் நம்முடைய பெயரிலே நம்முடைய பிதாவினால் எழுதி வைக்கப்படுகிறதோ, ಹೇಗೆ ಆಸ್ತಿ ತಂದೆಯೊಂದಿಗೆ ಮೊದಲೇ ಬರೆದಿಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, தேவனும் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೋಸ್ಕರ ಆತನು ಮೊದಲೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் உங்களுக்காக எழுதி வைப்பதில்லை. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಬರೆದಿಡಲಿಲ್ಲ. அவர் ஏற்கனவே உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறாரா? ಆತನು ಮೊದಲೇ ನಿಮಗೋಸ್ಕರ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ எழுதி வைப்பது என்று சொன்னால் நமக்காக பத்திரம் டீட்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சுன்னு சொல்ற மாதிரி எழுதி இருக்கிறபடி என்று சொல்லுகிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ಪತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ தேவன் அப்ப இங்க யார சொல்றாரு? யாருக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு? ಯಾರಿಗೆ ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்ம மத்தேயுல வாசிக்கும் பொழுது ಮತ್ತಾಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುವಾಗ அங்கே வெறும் செம்மறி ஆடுகள் என்று மட்டும்தான் போட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಬರೀ ಕುರಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. இங்கதான் அந்த செம்மறி ஆடுகளுடைய சுபாவம் என்னவென்று இங்கே போட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಆ ಕುರಿಗಳ ಸ್ವಭಾವ ಏನು ಎಂಬುದು ಇಲ್ಲಿ ಹಾಕಿದೆ. இங்கே இந்த சுபாவம் என்னவென்று போட்டிருக்கிறது? ಇಲ್ಲಿ ಆ ಸ್ವಭಾವ ಏನೆಂದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ. அப்ப அந்த செம்மறி ஆட்டினுடைய சுபாவம் என்ன? ಆಗ ಆ ಕುರಿಗಳ ಸ್ವಭಾವ ಅದು ಏನು? அது தேவனில் அன்பு கூறுகிறதான சுபாவம். ಅದು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಸ್ವಭಾವವಾಗಿರುತ್ತದೆ. அது ஏன் தேவனுக்கு அடங்கி நடக்கிறது? ಅದು ಏಕೆ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ? ஏன் வெள்ளாடுகள் போகிற வழியில இந்த செம்மறி ஆடுகள் போவதில்லை? ಏಕೆ ಆಡುಗಳು ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಈ ಕುರಿಗಳು ಹೋಗುವುದಿಲ್ಲ? அவைகள் எல்லா தேவைகளுக்கும் அந்த மேய்ப்பனையை சார்ந்திருப்பதற்கு என்ன காரணம்? ಅವುಗಳ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗೆ ಕುರುಬನನ್ನೇ ಅವು ಕಾದುಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? முதலாவது காரணம் அந்த மேய்ப்பன் பெயரில் வைத்திருக்கிறதான அன்பு. ಮೊದಲನೇ ಕಾರಣ ಆ ಕುರುಬನ ಮೇಲೆ ಆ ಕುರಿಗಳು ಇಟ್ಟಂತ ಪ್ರೀತಿ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக செம்மறி ஆடு என்ன செய்கிறது? அந்த மேய்ப்பன் மேல் அன்பு வைக்கிறது. ಆ ಕುರಿಗಳು ತನ್ನ ಕುರುಬನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದೆ. அடுத்து அந்த மேய்ப்பனுக்கு அது அடங்கி இருக்கிறது. ಅದು ಆ ಕುರುಬನಿಗೆ ಅದು ತಗ್ಗಿ ಬಗ್ಗಿ ಇರುತ್ತದೆ. அதே போல அந்த மேய்ப்பன் காட்டுகிற வழியில் மட்டுமே அது நடக்கிறது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆ ಕುರುಬನು ತೋರಿಸುವ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ಅವು ನಡೆಯುತ್ತವೆ. இது எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த மேய்ப்பன் மேல் வைத்த அன்பு. ಇವು ಎಲ್ಲವಕ್ಕೂ ಕಾರಣ ಆ ಕುರುಬನ ಮೇಲೆ ಆ ಕುರಿಗಳು ಇಟ್ಟಂತ ಪ್ರೀತಿ. அப்படியானால் இப்ப வெள்ளாடை அப்படியே நாம் பார்க்கலாம். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಕುರಿಗಳನ್ನು ನಾವು ಹಾಗೆಯೇ ನೋಡೋಣ. வெள்ளாடுகள் ஏன் மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பதில்லை? ಏಕೆ ಆಡುಗಳು ಕುರಿಗಳ ಧ್ವನಿಗೋಸ್ಕರ ಕಾಯುವುದಿಲ್ಲ? ஏன் மேய்ப்பன் காட்டுகிற வழியில் அவைகள் போவதில்லை? ಏಕೆ ಕುರುಬನು ತೋರಿಸುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವು ಹೋಗುವುದಿಲ್ಲ? ஏன் மேய்ப்பன் கொடுக்கிற ஆகாரத்தை அது புசிப்பதில்லை? ಏಕೆ ಆ ಕುರುಬನು ಕೊಡುವ ಆಹಾರವನ್ನು ಅವು ಮೇಯುವುದಿಲ್ಲ? அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ ಏನಾಗಿರಬಹುದು? செம்மறி ஆடுகள் அன்பு கூறுகிறது என்று சொன்னால் வெள்ளாடுகள் மேய்ப்பன் பேரில் அன்பு வைப்பதில்லை. ಆ ಕುರಿಗಳು ಕುರುಬನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಪ್ರಕಾರ ಈ ಆಡುಗಳು ಕುರುಬನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ. அந்த வெள்ளாடுகள் மேய்ப்பனுக்கு அடங்கி நடப்பதும் இல்லை. ಆ ಆಡುಗಳು ಕುರಿಗಳಿಗೆ ಅವು ತಗ್ಗಿ ಬಗ್ಗಿ ನಡೆಯುವುದೇ ಇಲ್ಲ. மேய்ப்பன் காட்டுகிற வழியில் போவதும் இல்லை. ಆ ಕುರುಬನ ತೋರಿಸುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಅವು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. எங்களுக்கு தெரியும், ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. நாங்களே பார்த்துக் கொள்ளுகிறோம், ನಾವೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாங்களே படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். ನಾವೇ ಓದಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இல்லையானால் நாங்கள் அங்கே போய் கேட்டுக்கொள்கிறோம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இல்லையானால் இங்கே போய் கேட்டுக்கொள்ளுகிறோம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் செம்மறி ஆடு என்ன செய்யும்? ಆದರೆ ಕುರಿಗಳು ಏನು ಮಾಡುತ್ತವೆ? மேய்ப்பன் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் வரைக்கும் அது மேய்ப்பனுக்காக காத்திருக்கும். ಆ ಕುರಿಗಳು ಕುರುಬನು ಆತನಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವ ತನಕ ಕುರುಬನಿಗೋಸ್ಕರ ಅವು ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அந்த ஆடுகள் காத்திருப்பதற்கு காரணம் மேய்ப்பன் மேலில் வைத்திருக்கிறதான அன்பு. ಆ ಕುರಿಗಳು ಕಾದುಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಆ ಕುರುಬನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಪ್ರೀತಿ. அந்த ஆடுகளை குறித்து யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். John the Gospel chapter 10 verse 15. ಯೋವನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 10ನೇ
ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, ತಂದೆಯು ನನ್ನನ್ನು, ನಾನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದಿರುವಂತೆಯೇ ನಾನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಕುರಿಗಳು ನನ್ನನ್ನು ತಿಳಿದಿವೆ ಮತ್ತು Amen. ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ இது எந்த ஆட்டை பத்தி பேசி இருப்பார்? ಇಲ್ಲಿ ಯಾವ ಕುರಿಗಳ ಬಗ್ಗೆ ಆತನು ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ? செம்மறி ஆடுகளை குறித்து பேசுகிறார். ಆತನು ಕುರಿಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. எப்படி செம்மறி ஆடுகள் என்று சொல்ல முடியும்? ಹೇಗೆ ಅವು ಕುರಿಗಳು ಅಂತ ಹೇಳಬಹುದು? நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், ನಾನು ನನ್ನವುಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, என்னுடையவைகளும் என்னை அறிந்திருக்கிறது. ನನ್ನವುಗಳು ನನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿವೆ. தன்னுடைய மேய்ப்பன் யார் என்பதை அந்த செம்மறி ஆடுகள் சரியாக அறிந்திருக்கும். ನನ್ನ ಕುರುಬನು ಯಾರು ಎಂದು ಆ ಕುರಿಗಳು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿರುತ್ತವೆ. வெள்ளாடுகள் ஒரு நாளும் அந்த குரலை அறிந்திருக்காது. ಆಡುಗಳು ಎಂದಿಗೂ ಆತನ ಧ್ವನಿಯನ್ನು ಅವು ಗ್ರಹಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் செம்மறி ஆடுகள் மட்டும் சரியாக தங்கள் மேய்ப்பனுடைய குரலை அறிந்திருக்கும். ಆದರೆ ಕುರಿಗಳು ತನ್ನ ಕುರುಬನ ಧ್ವನಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಿರುತ್ತವೆ. மேய்ப்பனும் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருப்பார். ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. அப்ப அந்த மேய்ப்பனை அறிந்திருக்கிறதான அந்த ஆடுகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். ಆ ಕುರಿಗಳು ಕುರುಬನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದನ್ನು ತಿಳಿದಿದ್ದರಿಂದ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಬನ್ನಿರಿ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರೇ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஆமா, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான அந்த ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ಲೋಕದಿಂದ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ ಎಂದರೆ நம்மை அழைத்த பிறகு நமக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணுவதில்லை. ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ಮೇಲೆ ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நம்மை அழைக்கும் முன்பாகவே தேவன் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அதன் பின்பு நம்மை அழைக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತ ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. ஆகையினாலே அவர் நம்மை எங்கே கொண்டு போகிறார் என்பதை திட்டவட்டமாக அறிந்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. இடைவெளியிலே நம்மை விட்டு விட்டு போகிறவர் அல்ல நம்முடைய தேவன். ಆತನು ಅರ್ಧದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ದೇವರು ಅಲ್ಲ, ನಮ್ಮ ದೇವರು. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ಆತನು ಉತ್ತಮ ಉಳ್ಳವನು, முடிவு மட்டும் நம்மை கொண்டு சேர்க்க வல்லவர். ಅಂತ್ಯದ ತನಕ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகையாக அருமையான தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ಮನ ಗುದ್ದಿದವರಾಗ ಹೋಗಬೇಡಿರಿ. நீங்கள் உண்மையான செம்மறி ஆடுகளாக இருந்து ನೀವು ನಿಜವಾದ ಕುರಿಗಳಾಗಿದ್ದರೆ உங்கள் மேய்ப்பனுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள். ನಿಮ್ಮ ಕುರುಬನಿಗೋಸ್ಕರ ನೀವು ಕಾದುಕೊಂಡಿರಿ. மேய்ப்பன் நிச்சயமாக உங்களை இளைப்பாற பண்ணும் ஸ்தலத்தை அறிந்திருக்கிறார். ಕುರುಬನು ಖಂಡಿತವಾಗಲೂ ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ಸ್ಥಳವನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡಿದ್ದಾನೆ. உங்களுக்கு இளைப்பாற பண்ணும் ஸ்தலத்தை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ಸ್ಥಳವನ್ನು ಆತನು ಮೊದಲೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகவே தைரியமாய் இருங்கள். ಆದ್ದರಿಂದ ಧೈರ್ಯದಿಂದ ಇರಿ. இடைவெளியிலே அவர் உங்களை விட்டு போவதில்லை. ಅರ್ಧದಲ್ಲಿ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவர் ஏற்கனவே உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதனால சந்தோஷப்படுங்கள். ಆತನು ಮೊದಲೇ ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಸಂತೋಷ ಪಡಿರಿ. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ಅದು ಎಂತ ವಿಷಯವಾಗಿದ್ದರೂ ಸರಿ, உங்கள் முழு நம்பிக்கையை நீங்கள் அவர் பேரில் வைக்க முடியும். ನಿಮ್ಮ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀವು ಆತನ ಮೇಲೆ ಇಡಿರಿ. நிச்சயமாக அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ಹೇಳಿದನ್ನು ಮುಗಿಸುವ ತನಕ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அல்லது இளைப்பாறும் ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ಸ್ಥಳದ ಬಳಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ತನಕ ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಆತನು ಎಂದಿಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. சத்துருவின் கையில் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ಶತ್ರುವಿನ ಕೈಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. போராடி ஜெயித்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். ಆತನು ಹೋರಾಡಿ ಜಯಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஏனால் என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ನನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. ஒரு வெள்ளாட்டுக்காக போய் ஒரு மேய்ப்பன் யுத்தம் செய்ய மாட்டான். ಒಂದು ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಕುರುಬನ ಯುದ್ಧ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனால் ஒரு செம்மறி ஆட்டுக்காக அந்த மேய்ப்பன் யுத்தம் செய்வான். ಆದರೆ ಒಳ್ಳೆಯ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಆತನು ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் செம்மறி ஆட்டுக்கு மட்டும் நான் ஓடி தப்பிக்க தெரியவே தெரியாது. ಆದರೆ ಕುರಿಗಳಿಗೆ ಓಡಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ.
வெள்ளாடு ஓடி தப்பித்துக் கொள்ளும். ಆದರೆ ಆಡುಗಳು ಹೋಗಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம எல்லாம் அவர் ஒரு செம்மறி ஆடாகத்தான் பார்க்கிறார். ನಮ್ಮನ್ನೆಲ್ಲರೂ ಆತನ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕುರಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. நம்ம எல்லாரும் செம்மறி ஆடாகத்தான் இருக்க வேண்டும். ನಾವು ಎಲ್ಲರೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕುರಿಗಳಾಗಿರಬೇಕು. நாம் செம்மறி ஆடுகளாக இருக்கும் பொழுதுதான் அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் இருப்பார். ಆದರೆ ಒಳ್ಳೆಯ ಕುರಿಗಳಾಗಿದ್ದಾಗ ಆತ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾಗಿ. நீங்கள் வெள்ளாடுகளாக இருப்பீர்களானால் அதை குறித்து அவர் கவலைப்பட மாட்டார். ಆದರೆ ನೀವು ಆಡುಗಳಾಗಿದ್ದಾಗ ಆತನ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இப்பொழுது செம்மறி ஆடுகளுக்கு இப்படிப்பட்ட இடத்தை ஆயத்தம் பண்ணினவர் ಒಳ್ಳೆಯ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಇಂಥ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದವನು இப்பொழுது வெள்ளாடுகளுக்கு எப்படிப்பட்டதான இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று பாருங்கள். ಇವಾಗ ಆಡುಗಳಿಗೋಸ್ಕರ ಎಂಥ ಸ್ಥಳವನ್ನು ಆತನ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. இதை மத்தேயு 25 அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கலாம். 41 Matthew 25 verse 41. ಆಮೇಲೆ ಆತನು, ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವವರೇ ಶಾಪಗ್ರಸ್ತರೇ, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಪಿಶಾಚರಿಗೆ ಅವನ ದೂತರಿಗೂ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರುವ ನಿತ್ಯ ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಹೋಗಿರಿ. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அல்லேலூயா. ஹalleluya. இங்கே இடது பக்கத்தில் நிற்கிற அல்லது வெள்ளாடுகளுக்காகவும் ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ಎಡಗಡೆ ಇದ್ದಂತ ಆಳುಗಳಿಗೂ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಆತನ ಸಿದ್ಧ ಮಾಡಿ. ஆனால் வித்தியாசம் என்ன? ಆದರೆ ವ್ಯತ್ಯಾಸವೇನು? வெள்ளாடு செம்மறி ஆடுகள் எங்கே பிரவேசிக்கிறது? ಒಳ್ಳೆಯ ಕುರಿಗಳು ಎಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತವೆ? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலத்திற்கு அது போகிறது. ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವು ಹೋಗುತ್ತವೆ. ஆனால் இங்கே இடது பக்கத்தில் நிற்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? ಆದರೆ ಎಡಗಡೆ ನಿಂತಿದ್ದವರು ಎಂತವರಾಗಿರುವರು? சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார். ಅವರು ಶಾಪಗ್ರಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அப்ப சபிக்கப்பட்டவர்களை பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினிக்குள் போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ಆ ಶಾಪಗ್ರಸ್ತರಿಗೆ ಸೈತಾನನಿಗೆ ಮತ್ತು ಆತನ ದೂತರಿಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿರುವ ನಿತ್ಯ ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಹೋಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ சோ ಹೇಳುತ್ತಾನೆ. அவர்களுக்கும் ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ಅವರಿಗೂ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಆತನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் எந்த இடத்தில் போக வேண்டும் என்பதை நாம் எப்படி தீர்மானிக்க முடியும்? ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದು ನಾವು ಹೇಗೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? நம்முடைய சுபாவங்கள் மாறுவதிலிருந்து நாம் அதை தீர்மானிக்க முடியும். ನಮ್ಮ ಸ್ವಭಾವಗಳ ಬದಲಾವಣೆ ಆಗುವಾಗ ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம் செம்மறி ஆடுகளாக இருக்க போகிறோமா அல்லது வெள்ளாடுகளாக இருக்க போகிறோமா என்பதை வைத்துதான் அதை தீர்மானிக்க முடியும். ನಾವು ಕುರಿಗಳಾಗಿ ಇರುತ್ತೇವಾ ಇಲ್ಲ ಆಡುಗಳಾಗಿ ಇರುತ್ತೇವಾ ಎಂಬುದರ ಮುಖಾಂತರ ತೀರ್ಮಾನವಾಗುತ್ತದೆ. இது நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது. ಇದು ನಮ್ಮ ಸ್ವಭಾವವನ್ನು ಹೊರಪಡಿಸುತ್ತದೆ. இங்கே எப்படி தேவன் அதை பிரிக்கிறார்? ಇದನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ? 35 வசனத்தை பார்க்கலாம். 35 ನಾನು ಹಸಿದಿದ್ದೇನು, ನನ್ನ ಊಟಕ್ಕೆ அல்லது 40 மட்டும் வாசிங்க. 40 ಅದಕ್ಕೆ ಅರಸನು, ಈ ನನ್ನ ಸಹೋದರರಲ್ಲಿ ಕೇವಲ ಅಲ್ಪನಾದವನೊಬ್ಬನಿಗೆ ಏನೇನು ಮಾಡಿದ್ದೀರೋ ಅದನ್ನು ನನಗೆ ಮಾಡಿದ ಹಾಗಾಯಿತು ಎಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. இங்கே எதை கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். ಇಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ತರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நம் கண் காண்கிறவர்களில் துயரப்படுகிறவர்களுக்கு யார் ஆறுதல் செய்கிறார்களோ, ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಕಾಣುವಂತಹ ಬಲಹೀನರಿಗೆ ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೋ அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களை தேவன் தெரிந்தெடுத்து செம்மறியாட்டு கூட்டத்தில் வைத்திருக்கிறார். ಅಂತ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವರನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡು ಕುರಿಗಳ ಮಂದೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾನೆ. இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் தேவனுக்கு செய்கிறோம் என்று சொல்லி பல கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு ஆலயத்தில் போடுகிறார்கள். ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ದುಡ್ಡನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆಲಯದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. ஆனால் பக்கத்து வீட்டில் ஒருவன் பசித்திருப்பான், அதை குறித்து அவர்கள் கவலைப்படுவதில்லை. ಆದರೆ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಹಸಿದಿದ್ದರೂ ಆತನ ಬಗ್ಗೆ ಅವರು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. அவர்களை பொறுத்தளவுக்கெல்லாம் தேவன் அந்த கோயில்களில் இருக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ಅವರಿಗೆ ತಿಳಿದಿರುವ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಆ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ஆனால் வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ಆದರೆ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಏನನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ? நீ உன்னோடு இருக்கிற சக மனிதனை நீ தேவனாக பார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ನಿನ್ನೊಂದಿಗಿರುವ ಮನುಷ್ಯನನ್ನು ನಿನ್ನ ಸಹೋದರನನ್ನು ನಿನ್ನಂಗೆ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ அந்த மனிதனுக்கு, அந்த சிறியவனாகிய மனிதனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே நீ செய்தாய் என்று சொல்லுகிறார். ಒಬ್ಬ ಅಲ್ಪನಾದವನಿಗೆ ನೀನೇನು ಮಾಡುತ್ತೀಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀನು ನನಗೆ ಮಾಡುತ್ತೀಯೋ
ஹalleluya. அப்ப தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடி போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ದೇವರಿಗೆ ಮಾಡಬೇಕೆಂದರೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿ ಮಾಡಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எந்த ஒரு மனிதன் மேல் நீங்கள் மனதுருகி அன்பு செலுத்தி அவர்களுக்கு நீங்கள் ஒரு உபகாரம் செய்கிறீர்களோ, ಯಾವ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನೀವು ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಅವನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಅವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೀರೋ, அது நேர எங்க போகிறது? ಅದು ನೇರವಾಗಿ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? அது நேர தேவனிடத்தில் போகிறது. ಅದು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்ப தேவனிடத்தில் போய் உங்களுடைய உபகாரம் போய் சேர வேண்டுமானால் ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಉಪಕಾರ ಹೋಗಿ ಸೇರಬೇಕಾದರೆ அதுக்கு நீங்கள் பஸ் ஏறியோ ட்ரெயின் ஏறியோ பிளேன் ஏறியோ நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬಸ್ಸಿನಲ್ಲೇ ಆಗಲಿ ರೈಲಿನಲ್ಲೇ ಆಗಲಿ ಏರೋಪ್ಲೇನ್ ಆಗಲಿ ಹೋಗುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தேவன் ஒரு ஷார்ட்கட்டை நமக்கு கொடுத்து இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಅಡ್ಡ ಮಾರ್ಗವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்கள் பக்கத்தில் இருக்கிற துயரப்படுகிறவர்களை கண்ணோக்கி பாருங்கள். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹಸಿದವರ ಬಗ್ಗೆ ನೀವು ಗಮನವಿಟ್ಟು ನೋಡಿರಿ. ஹalleluya. Hallelujah. நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு செய்கிற உதவிதான் ನೀವು ಅಂತವರಿಗೆ ಮಾಡುವಂತ ಸಹಾಯವೇ தேவன் தனக்கே செய்ததாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ದೇವರು ಆತನಿಗೆ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವನು. ஹalleluya. Hallelujah. நாம் எல்லாரும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಅದೇ ರೀತಿ ಇರಬೇಕು ಎಂಬುದೇ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இப்படிப்பட்ட சுபாவங்கள் மூலமாக நீங்கள் உங்களை செம்மறி ஆடுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். ಇಂಥ ಸ್ವಭಾವದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿಗಳ ಹಾಗೆ ನೀವು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஹalleluya. Hallelujah. ஆக இந்த உலகத்தில் நாம் செய்கிறதான ஒரு கிரியை, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕ್ರಿಯೆ அது நன்மையான கிரியா இருந்தாலும் தீமையான கிரியா இருந்தாலும் ಅದು ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆ ಆಗಿದ್ದರೂ ಕೆಟ್ಟದ ಕ್ರಿಯೆ ಆಗಿದ್ದರೂ தேவனிடத்தில் அது பதிவு செய்யப்படுகிறது. ಅದು ದೇವರ ಮುಂದೆ ಅದು ಮುದ್ರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ನಾವು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆತನು ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ. உலகம் ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட உபகாரம் செய்கிறீர்கள் என்பதை பார்த்து உங்களை பாராட்டும். ಆದರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವು ಎಂತ ಉಪಕಾರ ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂದು ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ಹೊಗಳುತ್ತಾರೆ. ஆனால் நம்முடைய தேவனோ, ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರಾದರೂ நீங்கள் எப்படிப்பட்ட மனதோடு அந்த உபகாரத்தை செய்கிறீர்கள் என்பதை அவர் கவனிக்கிறார். ನೀವು ಎಂತ ಮನಸ್ಸಿನಿಂದ ಉಪಕಾರ ಮಾಡುತ್ತೀರೋ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ. அவர் உங்கள் இருதயத்தை தான் பார்க்கிறார். ಅವನು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அப்ப அது உங்கள் இருதயத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் நல்ல மனதோடு அதை செய்திருந்தால் ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ಒಳ್ಳೆಯ ಹೃದಯದಿಂದ ನೀವು ಮಾಡಿರುವುದಾದರೆ அதை மட்டும்தான் அவர் தம்முடைய சமூகத்திலே குறித்துக் கொள்ளுகிறார். ಅದನ್ನು ಮಾತ್ರವೇ ಆತನು ತನ್ನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದು மற்றவர்கள் காண வேண்டும் என்று செய்கிற நம்முடைய கிரியைகளை அவர் அழித்து விடுவார். ಬೇರೆಯವರು ನೋಡಬೇಕು ಎಂದು ಮಾಡುವಂತ ಉಪಕಾರವನ್ನು ಆತನು ಅಳಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. அதை அவர் கணக்கில் எடுப்பதே இல்லை. ಆತನು ಅದನ್ನು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. அவர் பார்ப்பதெல்லாம் நம்முடைய இருதயத்தை தான். ಆತನು ನೋಡುವುದೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಅಂತರಂಗವನ್ನೇ. ஹalleluya. சோ நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு சகோதரிக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ನೀವು ನಿಮ್ಮ ಸಹೋದರರಿಗೆ ಸಹೋದರಿಯರಿಗೆ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವು எப்படிப்பட்ட மனதோடு நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ನೀವು ಎಂತ ಮನಸ್ಸಿನಿಂದ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂಬುದನ್ನು ಆತನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ. உன் சகோதரன் உன் சகோதரிகளுக்குள் நீங்கள் தேவனை காண முயற்சி செய்ய வேண்டாம். ನಿಮ್ಮ ಸಹೋದರರಿಗೂ ಸಹೋದರಿಯರಿಗೂ ದೇವರನ್ನು ನೋಡಲು ನೀವು ஹல்லேலூயா. Hallelujah. வேற எங்கேயும் போய் தேவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರನ್ನು ನೋಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சோ இந்த காரியங்களை நாம் சரியாக செய்வோமானால் ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುವುದಾದರೆ கடைசி நாளின் நியாய தீர்ப்புக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ಕಡೆಯ ದಿನದಲ್ಲಿ ಬರುವಂತ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಬಗ್ಗೆ ನೀವು ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. அவர் நிச்சயமாக உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த இடத்திற்குள் கண்டிப்பாக அவர் உங்களை கொண்டு ಆ சேர்ப்பார். ಸ್ಥಳಕ್ಕೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸುತ್ತಾನೆ. அதை குறித்து நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்கலாம். ಅದನ್ನು ಕುರಿತು ನೀವು ದೃಢ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இனிமே அவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போவதில்லை. ಇನ್ನು ಮೇಲೆ ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಡುವುದಿಲ್ಲ. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஒரு இடத்தை உங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ಲೋಕಾದಿಗಿಂತ ಮುಂಚೆ ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இனி அந்த இடத்திற்குள் அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். ಇನ್ನು ಮೇಲೆ ಆತನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸಬೇಕು. நீங்கள் செம்மறியாடாக இருந்தால் அவரே உங்களை அங்கே வழி நடத்துவார். ನೀವು ಕುರಿಗಳಾಗಿದ್ದರೆ
ಇದ್ದರೆ ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. வெள்ளாடுகளாய் இருந்தால் அவர் கவனிக்காமல் விட்டு விடுவார். ಆದರೆ ಆಡುಗಳಾಗಿದ್ದರೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. நாம் இன்றைக்கு யாராக இருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಯಾರಾಗಿ ಇದ್ದೀವಿ ಎಂದು ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஹalleluya. ஹalleluya. மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு அடங்கி நடக்கிறவர்கள் செம்மறியாடுகளாக இருப்பார்கள். ಕುರುಬನ ಧ್ವನಿಗೆ ಕಿವಿಗೊಡುವವರು ಅವರು ಕುರಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. மேய்ப்பனிடத்திலிருந்து வருகிற ஆகாரத்துக்காக காத்திருப்பவர்கள் செம்மறியாடுகளாக இருப்பார்கள். ಕುರುಬನ ಬಳಿಯಿಂದ ಬರುವಂತ ಆಹಾರಕ್ಕೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿರುವವರು ಅವರು ಕುರಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. மேய்ப்பன் காட்டுகிற வழியிலே நடக்கிறவர்கள் செம்மறியாடுகளாக இருப்பார்கள். ಕುರುಬನು ತೋರಿಸುವ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವವರು ಕುರಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. நாம் யாராக இருக்க வேண்டும், நாம் எங்கு போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தையும் அவர் நம் கையிலேயே கொடுத்திருக்கிறார். ನಾವು ಎಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ವಿಷಯವನ್ನು ಆತನು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. காரணம் அவர் அவராக நியாயம் தீர்ப்பதில்லை. ಕಾರಣ ಆತನಾಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர் தம்முடைய வார்த்தையின்படிதான் நம்மை நியாயம் தீர்ப்பார். ಆತನು ತನ್ನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆக அவருடைய வார்த்தைக்கு நாம் அடங்கி இருப்போமானால் ನಾವು ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದರೆ நிச்சயமாகவே நாம் செம்மறி ஆட்டுக்கு என்று ஆயத்தம் பண்ணின இடத்திற்குள் நாம் போய் சேர முடியும். ಖಂಡಿತವಾಗಲೂ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ஆகவே நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಯಾರಾಗಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. ஒருவேளை இன்னும் வெள்ளாட்டின் சுபாவம் நமக்குள் இருக்கிறது என்றால் ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಆಡುಗಳ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ நம்மை மாற்றிக்கொண்டு நம்மை செம்மறி ஆடுகளாக நாம் மாற்றிக்கொள்வோம். ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಕುರಿಗಳ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ನಾವು ಹಿಂತಿರುಗೋಣ. ஹalleluya. ஹalleluya. அந்த ஆடுகளை மட்டும்தான் அவர் மேய்ப்பார். ಆ ಕುರಿಗಳನ್ನು ಮಾತ್ರ ಆತನು ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கும்படி நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ನಾವು ಆತನ ಹಸ್ತದ ಕೆಳಗಡೆ ಇರುವ ಕುರಿಗಳನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. எங்கள் மத்தியிலே நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாய் கிருபை செய்தீர். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೀರಿ. நல்ல ஒரு சங்கீத பாகத்தை கேட்கும்படியாக கிருபை செய்தீர். ಒಳ್ಳೆಯ ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೀರಿ. அந்த பிள்ளைகளை மேல்மேலும் நீர் பலப்படுத்தும். ಆ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ ಬಲಪಡಿಸು. இன்னும் எல்லா பிள்ளைகளும் வந்து சங்கீத பாகத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಬಂದು ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು. தேவரே, நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ದೇವರು ನೀನು ಮಾತನಾಡಿದ ಈ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ನೀನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. நாங்கள் எங்களை உம்முடைய மேய்ச்சலுக்குள்ளான செம்மறி ஆடுகளாக எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಪಾಲನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕುರಿಗಳ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. அந்த செம்மறி ஆடுகளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற இடத்திலே நாங்கள் சென்று சேர எங்களுக்கு உதவி செய்யும். ಆ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಲು ನಮಗೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும். ಬಂದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಹೆಸರು ಹಿಡಿದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. தேவரீர், மகள் வினுதா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಮಗಳ ವಿನುತನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று உம்முடைய வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದು ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. நாங்கள் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನಾವು ಪ್ರಾಯದ ಸಿಂಹದ ಮೇಲೆ ಬಟ ಸರ್ಪದ ಮೇಲೆ ತುಳಿಯುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನಿಗಿಂತ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವವನು ದೊಡ್ಡವನೆಂದು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. நீர் அந்த குடும்பத்திற்குள் பெரியவராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவீராக. ನೀನು ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿ ಇದ್ದುಕೊಂಡು ಆ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಕಾಪಾಡು ತಂದೆ. எல்லா பயங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ಎಲ್ಲ ಭಯಗಳಿಂದ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಡಿಸಿ ನೀನು ಕಾಪಾಡು. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷோ மசிகா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. ஆமென். ஹalleluya. யாகோ உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.